அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, வரக்கூடிய 2026ஆம் ஆண்டிற்கான பொங்கல் பண்டிகைக்கு அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 5000 ரொக்க பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பு தீபாவளி தினத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கான நிதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளிவருகின்றன அப்படின்றதையும் ஒரு ஸ்கீம் அப்டேட் அரசு தரப்புல இருந்து சொல்றாங்க. இந்த 2025-26ஆம் ஆண்டிற்கான நிறைய முக்கியமான அரசு தரப்புல இருந்து ஸ்கீம் அப்டேட்கெல்லாம் நிறைய வருது. அந்த வரிசையில் பார்க்கும்போது வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று சரிங்களா, தீபாவளிக்கு கொடுக்க போறதா இருந்தது. ஆனா இப்போ பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் ஓகேங்களா, அனைத்து வகை ரேஷன் அட்டைகளுக்கும் சொல்றதை விட 3 வகை ரேஷன் அட்டைகளுக்கு தான் சரிங்களா. அந்த 3 வகை ரேஷன் அட்டைகள் எந்தெந்த அட்டைகள், யார் யாருக்கு இந்த பரிசு தொகை கிடைக்க போகிறது, அதே போல இதற்கு என்னென்ன பண்ணணும், இதற்கான டோக்கன் எந்த மாதத்திலிருந்து எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், இதற்கான முழு தகவலும் பார்க்க போகிறோங்க சரிங்களா. தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலும் முழுமையான அப்டேட்டும் என்ன ஏதுன்றதை தெளிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாங்க சரிங்களா. ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், யார் யாருக்கெல்லாம் இந்த பரிசு தொகை கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி வாங்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்கும் வழங்கப்படும் சொல்கிறாங்க. எப்போது வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தான் இந்த பரிசு தொகை கிடைக்க போகிறதுங்க சரிங்களா. எதிர்பார்க்கப்படும் அறிவிப்பு என்னென்னா, தீபாவளி பண்டிகையின் போது இந்த அறிவிப்பு வெளியாகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இது எதிர்பார்த்தபடியே இந்த தீபாவளி அன்று பொங்கல் பரிசுக்காக 5000 ரூபாய் வெளியிடப்படும், அனைத்து வகை ரேஷன் அட்டைகளுக்கும் வழங்கப்படும் சொல்கிறாங்க. ஸோ இதில் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதற்காக கிட்டத்தட்ட 12,000 கோடி வரை செலவாகும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதுன்றதையும் சொல்கிறாங்க சரிங்களா. வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 ரொக்க பரிசு வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. முன்னதாக இந்த 2025ஆம் ஆண்டு பொங்கலின் போது நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் விளக்கமளித்திருந்தார். இந்த முடிவுக்கு அரசின் எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி கட்சிகளும் அதிருப்தி தெரிவிக்கின்றன. இந்த குறையை போக்கும் விதமாக இந்த முறை பொங்கலுக்கு அதிக தொகையை வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே சுதந்திர தின உரையின் போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்புக்கு போட்டியாகவும் தமிழக அரசு தனது பொங்கல் அறிவிப்பை தீபாவளி பண்டிகைக்கு வரும் அக்டோபரில் வெளியிட திட்டமிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. அதே போலதான் எல்லாருக்குமே வழங்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி தினத்தன்றே இந்த பரிசுக்கான ஸ்கீமும் கொடுத்திருந்தாங்க சரிங்களா. அனைத்து ரேஷன் அட்டைகளுக்கும் ரூபாய் 5000 ரொக்க பரிசு வழங்குவதற்கு சுமார் 10,000 கோடி வரை நிதி தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் இந்த நிதியை திரட்டுமாறு நிதித்துறைக்கு அரசு உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது சரிங்களா. இதற்கான அறிவிப்பை தீபாவளி பண்டிகையின் போது முதலமைச்சர் அறிவிப்பார் என தலைமைச் செயலக வட்டாரங்கள் பேசியிருந்தாங்க. அதே போல தான் அறிவிச்சிட்டாங்க சரிங்களா. இருப்பினும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இன்னும் வெளியிடவில்லை. இந்த அறிவிப்பு வெளியாகும் என பட்சத்தில் தமிழகத்தில் சுமார் 2.20 கோடி ரேஷன் அட்டைகளுக்கும் பயனடைவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சரிங்களா. இந்த ஸ்கீம் அப்டேட்டுங்க வரக்கூடிய 1ஆம் தேதி முதல் சரிங்களா. இதற்கான அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக
டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படும் சொல்கிறாங்க. அதே போல் இதற்கு உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ஃபோட்டோ, அதே மாதிரி ஜெராக்ஸு எல்லாமே தர வேண்டியதாக இருக்கும். அது எல்லாமே அடுத்தடுத்த அப்டேட்டில் ஸ்கீமில் அவங்க சொல்லியிருக்கபடி அரசு தரப்புல இருந்து என்னென்ன அப்டேட்லாம் கொடுக்குறாங்களோ ஸோ அது பிரகாரம் நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கீம் அப்டேட் வந்திருக்கு, பொங்கல் பண்டிகைக்கு 5000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.